நான் பழி தான் வாங்குறேன், நான் இல்லைன்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேனே. தனிநபரோட பிரச்சனையை பார்க்க போறே தவிர பொதுமக்களோட பிரச்சனையை பார்க்கப்படாது. அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க முடக்கணும்னு சொல்லி தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்பனா நீங்க வந்து அவங்களை பழிவாங்கும் செயலாளர் பார்க்க முடியும். ஆமா, நான் பழி தான் வாங்குறேன், நான் இல்லைன்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேனே. என்னோட ரிவெஞ்ச் எல்லாமே வந்து எனக்கு இன்னைக்கு ஆளும் திமுக அரசு வந்து நான் ஒரு மக்களுக்கான கோரிக்கையை நான் முன் வச்சேன்னா உடனே செவி சாய்க்கிறாங்க. அந்த மக்களுக்கான இந்த வீரலட்சுமி ஒரு கோரிக்கை வச்சா ஆளும் கவர்மெண்ட் செவி சாய்க்குது, அந்த கோரிக்கை நிறைவேற்றுறாங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. ஆனால் என்ன அழிக்கணும்னு நினச்ச அதிமுக கட்சியை அவங்க என்னென்ன மக்களுக்கு எதிராக நடந்தாங்க, அவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க என்னை அழிச்சதுனால நான் ரிவெஞ்ச் எடுத்து அவங்களுக்கு பழி வாங்குறேன், அவ்வளோதான். இது பிராக்டிகலா இது எல்லாரும் செய்வாங்க தானே. இது மக்களுக்கான விஷயம் தானே. எங்க ஒரு கோவில் நிலத்தை இன்னைக்கு கனிம வள கொள்ளையை எதிர்த்து ஸ்பாட்லேயே இறங்கி மணலை திருடுறப்ப நான் ஸ்பாட்லேயே இறங்கி 45 வயசு குழந்தைய எடுத்துட்டு போய் நான் இறங்கி போராடுறப்ப என் மேல பொய் வழக்கு போட்டு 45 நாள் குழந்தைய பிரிச்சு என்ன சிறையில் தூக்கி வச்சாங்க. ஏற்கனவே அது சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன். அப்ப என்னை பழி வாங்கினதுக்காகல, பழி வாங்கினா அவங்களை திருப்பி நான் அவங்கள வந்து அடிச்சேனா இல்லை ஆளை வச்சேனா இது பண்ணனா அப்படி கிடையாது. என்ன அவங்க ஒடுக்குனாங்க. அப்ப அவங்க பண்ண தவிர மக்களுக்கு எதிராக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி நான் ஆதாரப்பூர்வமாக அரசு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறோம், விஜிலன்ஸில் புகார் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கோவில் நிலத்தை அவங்க வந்து முருகப்பெருமான் மீது வந்து தைப்பூசத்துக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டுமே லீவ் அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்த உடனே தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை அறிவிக்கிறாரு. அப்போ